எல்லாமே வழுக்க தலைக்கு எதுக்கு சார் சீப்பு? அனுபவம் கிடைச்சது பிறகு வாழ்க்கையெல்லாம் உணர போகிறேன்னு சொல்கிறதெல்லாம் இந்த காலத்தில் தயவு செய்து ஏன் இந்த ஜோதிடத்தை படிங்கன்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் இதுதான் சார். தயவு செய்து இந்த ஜோதிடம் படிக்காமல் ஒருத்தர் வாழ்க்கையில் வந்து அடுத்தடி எடுத்து வைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு நீ ஏறுறதும் ஓம் பொறுப்பு. ஏறுனா ரைட் சந்தோஷம், ஏறுனா சந்தோஷம். இல்லை இதோட நல்ல பஸ் வரும், அங்கிட்டு பஸ்ஸே வராது சார். எத்தனையோ பேருக்கு வாழ்க்கை 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ள கல்யாணம் நடக்க வேண்டிய எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா, இல்லை இதோட அடுத்த பொண்ணு நல்ல பொண்ணாக வரும். எப்படி பொண்ணு வரும்? 30 வயசு பார்த்து பிறகு வந்துச்சுன்னா பையனும் வர மாட்டான், பொண்ணும் வர மாட்டான். சும்மா சங்கடமாக இருக்குது சார் இன்றைக்கெல்லாம். நாங்கள் உண்மையிலே ஜோசியர் எல்லாம் சிரிக்கிறோம். நாங்கள் வெளியில் சிரிக்கிறோம்ல சார், உள்ளுக்குள்ள நிறைய அழுகுறோம் சார். ஏன் அப்படின்னா, இந்த 30 வயசுக்கு பிறகு கல்யாணம் ஜாதகத்தை நோட்டை தூக்கிட்டு வரும்போது 34 வயசு, 37 வயசு, 38 வயசு, 44 வயசு, 47 வயசில் பொம்பளை பிள்ளை கல்யாணம் நடக்குமான்னு கேட்கும்போது எங்களுக்கு அவ்வளோ வலிக்குது சார். 44 வயசில் ஒரு ஆண் ஜாதகத்தை தூக்கிட்டு வந்துட்டு எனக்கு எப்படியாச்சும் கல்யாணம் நடக்குமா சார்னு ஒரு அம்மா அப்பா கல்யாணத்தை நம்பி வரும்போது எவ்வளோ சங்கடமாக, ரொம்ப வருத்தமாக இருக்குது. நாங்கள் பதில் சொல்கிறோம்லே தவிர, நாங்களும் மனிதர்கள் தானே, எவ்வளோ கஷ்டங்கிறீங்க, அவ்வளோ சங்கடமாக இருக்குது. அதுவே 23 வயசில் எங்கே வந்துச்சு? ஆமாம் சார், அப்போ நான் செட்டில் ஆகலை. எங்கள் செட்டில் ஆகிறதுக்கும் திருமணத்துக்கும் என்னங்க சம்மந்தம்? திருமண காலத்தோட அமைப்பு, காலத்தோட ஜாதகத்தோட அமைப்பு இப்படி தான் இருக்குது. ஆனால் நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை கொஞ்சம் நகர்த்திருக்கலாம்ல. அப்போ எங்கள் மாமா சொன்னிச்சு, நான் தான் கேட்கல. எங்கள் அப்பா சொன்னிச்சு, நான் தான் கேட்கல. எங்கள் அம்மா சொன்னிச்சு. நம்ம காலம் கடந்து தான் சார் இதெல்லாம் நம்ம எல்லாருமே உணர்வோம். கண்ணை மூடிக்கிட்டு போய் நம்ம ஒரு இடத்துல நடக்கிற மாதிரி தான். கண்ணை திறந்துட்டு தான் கண்ணை அவ்வளோ அழகாக கடவுள் கொடுத்துருக்கான். நல்லா பாருங்கள்.